அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம். இது கண்ணதாசன் கலைக்கூடம் அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியுடன் இணைந்து வழங்கக்கூடிய திரைக்காவியங்கள் திறனாய்வு ஸ்பெஷல் ஷோ 34. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிளி நமது அபிமான நடிகை திருமதி பி சரோஜாதேவி அவர்களுக்காக இது ஒரு சிறப்பு காணிக்கையாக இந்த திறனாய்வு அமைய இருக்கிறது. அவருடைய நடிப்பில் உச்சம் தொட்ட பாலும் பழமும் திரைப்படம்தான் இன்று நாம் திறனாய்வு செய்ய காத்திருக்கிறோம். 184 நிமிடங்கள் ஓடும் இந்த திரைப்படத்தில் இவருடைய நடிப்பை கண்டு வியக்காதோர் யாருமில்லை, பாராட்டாதோர் யாருமே இல்லை எனலாம். GN வேலுமணி அவர்களின் தயாரிப்பில் சரவணா பிலிம்ஸ், பீம்சிங் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அபிநய சரஸ்வதி பி சரோஜாதேவி, சவுகார் ஜானகி, நாகையா, டாக்டர் ரவியாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், சாந்தி மற்றும் நீலாவாக பி சரோஜாதேவி அவர்கள், சவுகார் ஜானகி, MR ராதா, TS பாலையா, SV சுப்பையா, MS சுந்தரிபாய், A கருணாநிதி, மனோரமா, CT ராஜகாந்தம் அவர்கள், V நாகையா மற்றும் பலர் நடிப்பில் உருவான காவியம். ஈடு இணையற்ற கதை, திரைக்கதை, இயக்கம், இசை, பாடல்கள் இவற்றோடு டாக்டர் ரவியாக சிவாஜி கணேசன் நடிப்பில் மிளர்ந்த படம். சாந்தி மற்றும் நீலாவாக நடித்த சரோஜா தேவி அம்மையார் அவர்களை பற்றிய நடிப்பையும் நாம் பேச காத்திருக்கிறோம். மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி இசையில் அனைத்து பாடல்களுமே காலத்தை வென்று இன்றும் பலரால் முணுமுணுக்கப்பட்டு கொண்டிருப்பவை. TM சவுந்தரராஜன், P சுசீலா அவர்கள் குரல்களில் பாடல்கள் அத்தனையும் தேனமுதம். இந்த திறனாய்வு நிகழ்ச்சியில் நாம் இன்று சிறப்பு விருந்தினராக அழைத்திருப்பது, இந்த திறனாய்வினை செய்வதற்காக ஆய்வுரை வழங்குவதற்கு முனைவர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்க இருக்கிறோம். அவரை பற்றிய சிறு குறிப்பினை மற்றும் பார்ப்போம். நிறைய அவர்களை பத்தி சொல்லணும்னா நம்ம நிறைய சொல்லலாம். அவங்க என்னை பத்தி ரொம்ப நீங்க சுருக்கமாவே சொல்லுங்கம்மா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னாங்க. முதல்ல அம்மா அவர்களை களத்தில் அழைத்துவிட்டு அவரை பற்றிய சிறு குறிப்புக்கு நம்ம போவோம். அம்மா அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். இனிய வணக்கம் அம்மா. அம்மாவை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நாங்க சொல்றோம். இவங்கள பத்தி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப சாதாரணமா எளிமையா சொன்னாங்க என்கிட்ட. இருந்தாலும் நம்ம நேயர்களுக்காக நம்ம எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா? ஸ்டேட் கவர்ன்மெண்ட், அதாவது நம்ம தமிழக அரசிடமிருந்து 4 விருதுகள் பெற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கலை மாமணி, சிறந்த பேச்சாளர், அதுக்கப்புறம் நல் ஆசிரியர், சிறந்த ஒரு ஆசிரியர் விருதும் பெற்றிருக்காங்க அம்மா அவர்கள். அண்ணா விருது, நம்ம இது எல்லாமே நிறைய பேர் யாராவது ஒரு விருது வாங்கியிருப்பாங்க. இவங்க ஒரு விருதையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. 50 வருடங்களாக இவருடைய பணி, சிறப்பான பணி செய்து வருகிறார். அதுக்கப்புறமா கம்பன் கழகத்தின் செயலாளராக பணியாற்றி வருகிறார். மாநில தகவல் ஆணையராக. இவர் தமிழ் படித்த ஒரே பெண்மணி. 3000 வழக்குகளுக்கும் மேலாக இவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு அம்மா அவர்கள். தமிழ் பேராசிரியராக 33 ஆண்டுகள் பணி. 55 ஆண்டுகளாக திருமுறையை தொடர்ந்து பொழிவாற்றி வருகிறார். காலங்களில் வசந்தம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் இசைக்கவி ரமணன் அவர்களோட 100 நிகழ்ச்சிகளுக்கு மேல நடத்தப்பட்டிருக்கு. அதுல நம்ம சாரதா அம்மையார் 94 நிகழ்ச்சிகள்ல இவர் பங்கேற்றிருக்கிறாரு. சிறந்த ரசிகர் விருதும் பெற்றிருக்கிறாங்க. இவர் நான் ஒரு தீவிர சரோஜா தேவியுடைய ரசிகை அப்படின்னு சொன்னாங்க. இவர்களுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாத்துலயுமே அதை நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். நான் அவளோட காத்துட்டு இருக்கேன். இலக்கிய மேடையின் சரோஜா தேவி அப்படின்னு சுகிசிவம் ஐயா அவர்களால் பாராட்ட பெற்ற பெருமைக்கு உரியவர். நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் கைகளால் இயற்றமிழ் அறிஞர் என்ற விருதினை பெற்றிருக்கிறார். கலைஞர் அவர்களுடைய கையினாலும் இவர்கள் விருது வாங்கினதுனால அப்பா மகன் இருவரிடமும் இருந்து விருது பெற்ற ஒரு சிறந்த என்ன சொல்றது, நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஆளுமை அவங்க நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. இப்பொழுது பாலும் பழமும் இந்த திரைப்படத்தை பற்றிய திறனாய்வை தர வருகிறார். வாருங்கள் அம்மா. வணக்கம். அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா, ஒரே ஒரு தடவை பிரஸ் பண்ணுங்க. அந்த மைக்கு ஒரே ஒரு தடவை தொடுங்கம்மா, போதும். கேக்குதாம்மா? வாங்கம்மா, வணக்கம். கேக்குதா? சிறப்பா கேக்குதும்மா, வாங்க. ஓகே.
தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியும் கண்ணதாசன் கலைக்கூடமும் இணைந்து வழங்கும் திரைக்காவியங்கள் திறனாய்வு. இந்நிகழ்வில் கலந்து கொள்பவர்கள் அனைவருக்கும் சென்னையிலிருந்து டாக்டர் கலைமாமணி சாரதா நம்பி ஆரூரனின் அன்பு வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆன்மீக இலக்கிய சொற்பொழிவாளரான என்னை அன்பு சகோதரர் திரு காவிரி மைந்தன் அவர்கள் திரைப்பட திறனாய்வு நிகழ்வில் பங்கு கொள்ள வைத்திருக்கின்றார். அதிலும் பாலும் பழமும் படம், அதிலும் எனக்கு மிகவும் பிடித்த சரோஜா தேவி நடித்த ஒரு படத்திற்கு திறனாய்வு செய்தல் என்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி ஆனந்தி அவர்கள் சொன்னது போல இசைக்கவி ரமணன் அவர்களுடைய நிகழ்வில் நிறைய சரோஜா தேவி எம்ஜிஆர் நடித்த பாடல்கள் இடம்பெறும். அப்படி வருகின்ற பொழுது நான் இருக்கையில் அமர மாட்டேன். எல்லோருக்கும் தெரியும் நான் சரோஜா தேவியின் தீவிர விசிறி என்று. மாணவ பருவத்திலேயே சரோஜா தேவி எப்படியெல்லாம் தலை நிறைய பூ வைத்துக் கொள்வாரோ அப்படி வைத்துக் கொள்வது, முடி அலங்காரம், சதுர வாட்ச், நடுவிரலில் மோதிரம், இப்படியாக இந்த காலத்துல எப்படி சூப்பர் ஸ்டாரை பின்பற்றி மாணவர்கள் தலைமுடியை கலைத்து விட்டுக் கொள்கிறார்களோ அதுபோல ஒரு காலகட்டத்தில் நாங்கள் படித்த அந்த 1960கள் 70களில் கொடிகட்டி பறந்தவர் சரோஜா தேவி. அவருடைய மறைவு என்னை அதிகமாக பாதித்தது. திரு சுகி சிவமெல்லாம் என்னிடம் துக்கம் கேட்டு செய்தி அனுப்பியிருந்தார்கள் என்னுடைய புலனத்தில். அந்த அளவிற்கு எல்லோருக்கும் தெரியும். எனவே இந்த வாய்ப்பு நம்முடைய சரோஜா தேவியை பற்றிய சில நினைவுகளை, அவர் நடித்த பாலும் பழம் படத்தை பற்றிய சில கருத்துக்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு பெரிதும் மகிழ்கின்றேன். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அறியாதவர்களுக்காக தெரிவிக்க வேண்டும். பெங்களூரில் பிறந்தவர். ஜனவரி 7, 1938. ராதா தேவி என்பது இயற்பெயர். சரோஜா தேவி என்பது திரைப்பட துறைக்கு வந்த பிறகு அவருக்கு ஏற்பட்ட பெயர். சுமார் 50 ஆண்டுகளில் 200 படங்களுக்கு மேல் நடித்தவர் நம்முடைய சரோஜா தேவி. தமிழ் ரசிகர்களால் கன்னடத்து பைங்கிளி எனவும், அபிநய சரஸ்வதி எனவும், அபிநய பாரதி என இந்தி பட உலகமும், காஞ்சனமாலா என்று கன்னட பட உலகமும், சல்லாப சுந்தரி என்று தெலுங்கு பட உலகமும் அவரை போற்றி பாராட்டியது. அவருடைய தந்தையார் ஒரு காவல்துறையை சார்ந்தவர் என்பது பலர் அறியாதது. பைரப்பா என்பது அவருடைய பெயர். அவருக்கு 5 பெண் மக்களில் இவர் 4வது குழந்தை. 3 அக்கா, 1 தங்கை. குழந்தையை ஒரு நடிகையாக ஆக்க வேண்டும் என்பது பெற்றோர் கனவு. தந்தையார் என்ன செய்தார்? முறையாக மகளுக்கு நாட்டியத்தை கற்பித்தார். அதனால் தான் மற்ற நடிகைகளை காட்டிலும் திரைப்படத்தில் அதிகமாக ஆடுவதற்குரிய வாய்ப்பு சரோஜா தேவிக்கு அளிக்கப்பட்டது அந்த காலத்தில். அதிலும் கலங்கரை விளக்கத்தில் பொன்னெழில் பூத்தது தலைவாவா என்ற படத்தில் ரொம்ப அருமையாக ஆடியிருப்பார். அதே போல சங்கே முழங்கே என்ற பாரதிதாசன் பாடலுக்கும் மிக உணர்ச்சிகரமாக அவருடைய நடனம் இடம்பெற்றது. அதற்கெல்லாம் காரணம் அடிப்படை தந்தையார் கற்றுக் கொடுத்த அந்த நடனக்கலை. மகள் நடனம் ஆடிவிட்டு வந்தால் தந்தையார் என்ன செய்வாராம்? காலை அழுத்தி விடுவாராம், மசாஜ் செய்து விடுவாராம். இதை அம்மையார் தெரிவிக்கின்றார். அப்படி மிக அருமையாக ஒரு முறையான பயிற்சி பெற்ற ஒரு நடிகையாக, நாட்டியம் தெரிந்த நடிகையாக அந்த காலத்தில் வந்தவர். 1955 காளிதாஸ் என்ற படத்தில் நடிக்கிறார். 17 வயது. மிக மிக வெற்றிகரமாக ஓடிய ஒரு படம், கன்னட படம். பின்னர் அவரை பார்த்த திரு எம்ஜிஆர் அவர்கள் 1958 நாடோடி மன்னன் படத்தில் நடிக்க அழைக்கின்றார். அதற்கு அடுத்த ஆண்டு ஸ்ரீதர் எடுத்த கல்யாண பரிசு சரோஜா தேவியை புகழின் உச்சத்திற்கே கொண்டு வந்தது எனலாம். திரு எம்ஜிஆர் அவர்களோடு 26 படங்கள், சிவாஜி கணேசனோடு 22 படங்கள் என்று ஒரு ரெக்கார்ட் பிரேக் என்று சொல்வார்களே, அப்படி நடித்தவர்கள். அவர் காலத்தில், சமகாலத்தில் யாரெல்லாம் புகழ்பெற்ற நடிகர்களாக இருந்தார்கள், ஜெமினி கணேசன், முத்துராமன், SS ராஜேந்திரன், ஜெயசங்கர், அனைவரோடும் நடித்த ஒரு பெருமைக்கு உரியவர். மிக எளிமையானவர். அவர் மறைந்த அன்று அவருடைய தெருவில் குடியிருக்கின்றவர்கள், பக்கத்து வீட்டில் குடியிருப்பவர்கள், அயன் பண்ணுகின்ற பெண் எல்லோருடைய பேட்டிகளையும் நான் பார்த்தேன். எல்லோரும் சொல்லுகின்ற ஒன்று அவருடைய எளிமை, கனிவு, பரிவு, பாசம். அவ்வளவு அவர் சினிமா நடிகை மாதிரியே இருக்க மாட்டாங்க, எங்ககிட்ட எல்லாம் ரொம்ப எளிமையாக பழகுவார்கள் என்று எல்லோரும் கூறுகின்றார்கள். அவருடைய வளர்ப்பு மகள் புவனேஸ்வரி இறந்த பொழுது நொறுங்கி போகின்றார்.
அவருடைய பெயரில் இலக்கியத் துறையில் ஒரு எண்டோமெண்ட் என்று சொல்லுமே அறக்கட்டளை நிறுவிய அளவிற்கு ஒரு நல்ல பெண்மணியாகவும் இருந்திருக்கின்றார். நம்முடைய திரைப்பட வரலாற்றில் அவர் வாங்காத விருதுகள் இல்லை. சொல்லப்போனால் ரொம்ப முக்கியமாக இந்திய தேசத்தின் சிறப்பான விருதாக பத்மஸ்ரீ பட்டத்தை 1969 பத்மபூஷன் பட்டத்தை 1992 பெற்றார். அது மட்டுமல்ல, 1998 2005 தேசிய விருதுகளை தேசிய விருதுக்கான படங்களை தேர்வு செய்யும் குழுவில் அவர் உறுப்பினராக இருந்திருக்கின்றார். ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை நான் சொல்லுகின்றேன். இத்தனை விருதுகளை பெற்றவர் தமிழக அரசின் கலைமாமணி விருதை வாங்கவில்லை என்பதை கண்டுபிடித்தது நான் தான். நான் 2 முறை கலைஞர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா அம்மா காலத்திலும் சரி, நான் தேர்வுக்குழு உறுப்பினராக இருந்தேன் ஏல் இசை நாடக மன்றத்தில். அங்கு ஒரு நல்ல பழக்கம், கலைமாமணி விருது வாங்கிய மிகச்சிறந்த நடிகர்களின் படத்தை அழகாக பிரேம் போட்டு வைத்திருப்பார்கள். அந்த படத்தில் நான் சரோஜா தேவியை தேடினேன், காணவில்லை. பிறகு செயலாளராக இருந்த திரு சந்திரசேகர் அவர்களிடம் கேட்டேன், சரோஜா தேவி படம் எங்க இருக்குன்னு. எல்லாரும் தேடி பார்த்தா இல்ல. அப்பொழுதுதான் நாங்கள் கண்டுபிடித்தோம், சரோஜா தேவிக்கு கலைமாமணி விருது அதுவரை அளிக்கப்படவில்லை. பிறகு நான் கலைஞர் அவர்களுடைய பார்வைக்கு அந்த செய்தியை தெரிவித்தேன், கலைமாமணி சரோஜா தேவி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று. அதாவது PhD பட்டம் வாங்கிய பிறகு BA பட்டம் கொடுப்பதை போல. அவர்கள் வருவாரா என்று கூட எங்களுக்கு தயக்கம், ஏனென்றால் அப்பொழுதே அவர் பத்மஸ்ரீ பட்டம் வாங்கிவிட்டார். ஆனாலும் தமிழக அரசின் அந்த அன்பான அழைப்பை ஏற்று பறந்து வந்து கலைமாமணி பட்டம் வாங்கினார். அந்த நிகழ்வை நேர்முக வர்ணனை செய்தது நான். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்பொழுது ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றவில்லையே என்று இன்று வரை நான் நினைத்து வருந்துகிறேன். நாரத கான சபாவில் அண்மையில் ஒரு நிகழ்வில் அவர்களோடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். அந்த புகைப்படம் சரியாக அமையவில்லை, நான் கண் சிமிட்டு விட்டேன். இல்லை என்றால் பெருசா ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டியிருப்பேன். என் பெரிய தம்பி இன்னை வரையிலும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவிற்கு மிக அருமையான ஒரு நடிகை, நல்ல லட்சியவாதி, நல்ல கொள்கை பிடிப்பு உள்ளவர், பண்பும் பரிவும் பாசமும் உடையவர். அது மட்டுமல்ல, அவர் திரைப்பட உலகத்திற்கு வந்த பொழுது அவர் அம்மாட்ட ஒரு உறுதிமொழி தாயிடம் கொடுக்கின்றார். கவர்ச்சியான உடைகளோடு, நீச்சல் உடைகளோடு நடிக்கக்கூடாது என்று அவருடைய தாயார் ஒரு உறுதிமொழி வாங்கினார். அதை தன்னுடைய இறுதி காலம் வரை மிக அருமையாக மேற்கொண்டு எந்த விதமான கவர்ச்சியும் இல்லாமல் தன்னுடைய நடிப்பையே நம்பி இந்த களத்தில் 60 ஆண்டு காலம் நின்று சாதித்தவர் சரோஜா தேவி என்று பார்க்கிறோம். அவருடைய 100வது படம் பெண் என்றால் பெண், தமிழ் படம். அதிலும் அவர் எல்லா மொழியிலையும் நடித்திருக்கிறார், கன்னடம், தெலுங்கு, தமிழ் என்று எல்லா இந்தியிலும் நடித்திருக்கின்றார். ஆனாலும் அவருடைய 100வது படம் தமிழில் அமைந்தது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாம். அவர் சொல்லியிருக்கின்றார், இது என் பிறவி பயன், தமிழ் திரையுலக ரசிகர்கள் எனக்கு அளித்த பெரிய வரம், 100வது படம் எனக்கு தமிழில் அமைந்தது என்று ரொம்ப மகிழ்ச்சியோடு அதனை குறிப்பிடுகின்றார். அவருடைய திருமண வாழ்க்கை 1967 ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொள்கின்றார். கணவரும் அவருக்கு திரைப்பட துறையில் தொடர்ந்து நடிப்பதற்கு உண்டான வாய்ப்பை, ஊக்கத்தை அளிக்கின்றார். 1986 ஸ்ரீஹர்ஷா மறைந்த பிறகு சில காலம் ஓய்வில் இருந்தவர் பின்னர் மீண்டும் நடிக்க வந்தார் என்பதனை பார்க்கின்றோம். திரையுலகத்தில் அவருக்கு மிகுந்த ஆதரவு அளித்தவர் திரு MGR என்பதனை பல இடங்களில் நன்றியோடு அவர் குறித்திருக்கின்றார் என்பதனை நாம் அறிகின்றோம். இனி பாலும் பழமும். ஒரு காலத்தில் நாங்களெல்லாம் மாணவர்களாக இருந்த பொழுது திரைப்படம் செல்வது என்பது வேறு வழி இல்லை. ஏனென்றால் அப்பொழுது கைபேசிகள் கிடையாது, தொலைக்காட்சி பெட்டிகள் வீட்டில் கிடையாது. அப்பா அம்மா குழந்தைகளோடு நாங்கள் செல்லுகின்ற ஒரு பெரிய திருவிழா என்றால் அது சினிமா பார்ப்பதுதான். பெரும்பாலும் சனி ஞாயிறு என்றால் என் தந்தையார் அரசு பணியில் இருந்தார். எனவே நாங்களெல்லாம் சேர்ந்து சினிமா பார்ப்பது என்பது அது ஒரு திருவிழாக்கு போவது போல. காலையில் இருந்தே நான் என்னென்ன கட்டுவது, என்ன அலங்காரம் செய்து கொள்வது என்றெல்லாம் கூட தயார் செய்து சினிமா பார்க்கின்ற பழக்கம். பெரும்பாலும் அந்த காலத்தில் வந்திருக்கின்ற அத்தனை திரைப்படங்களையும் நான் பார்த்திருக்கின்றேன். சரோஜா தேவி படங்கள் 99 விழுக்காடுகள் பார்த்திருக்கின்றேன். அந்த பாடல்கள் அனைத்தும் எனக்கு மனப்பாடம். கணவர் வீடு மறைமலையடிகள் குடும்பத்திற்கு வந்த பிறகு திருமுறைகள், தேவாரம் என்று என் பாதை மாறிட்டே தவிர நான் பார்க்காத சினிமாக்கள் இல்லை என்று கூறலாம். அதனால்தான் இசைக்கு ரமணன் ஏதேனும் சிறு தவறு விட்டால் கூட கீழே நான் கூட பாடுவேன். அந்த அளவுக்கு அந்த பின் மியூசிக்னு சொல்லுவேன், பேக்ரவுண்ட் மியூசிக், அது கூட எனக்கு மனப்பாடம். அந்த அளவிற்கு திரைப்பட பாடல்கள் மீது எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியம் உண்டு. பாலும் பழமும் ஆரம்பத்தில் முதல் வார்த்தை நான் மீண்டும் மீண்டும் 2-3 முறை அண்மையில் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆனந்தி அவர்களுக்கு நான் நன்றி பாராட்ட வேண்டும். வசனங்கள், ஒரு படம் மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் கதை
முக்கியம். இப்பொழுது நிறைய செலவு செய்கிறார்கள், 300 கோடி 200 கோடி, ஆனால் கதை இல்லை. வன்முறை காட்சிகள் இருக்கின்ற அளவிற்கு கதைக்கு ஒரு சிறப்பிடம் நாம் அண்மை காலத்தில் ஒரு 10 ஆண்டுகளில் கதை அம்சம் இல்லாத படங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றும் பாலும் பழமும் பேசப்படுகின்ற படமாக, பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும், பாகப்பிரிவினை, இந்த பகர வரிசையில் வருகின்ற அத்தனை படங்களும் எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காத காரணம் அதனுடைய சிறப்பான கதை. ஒரு குடும்பத்தோடு சென்று பார்க்கின்ற படங்களாக அவை இன்றும் அமைகின்ற காரணம் எந்த விதமான வசனங்கள், ஆபாச வசனம்னு இன்னைக்கு சொல்றோம், அப்படிப்பட்ட இரட்டை அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய வசனங்கள் கிடையாது, வன்முறை காட்சிகள் கிடையாது, அருமையான பாடல்களும், ஏதேனும் ஒரு செய்தி. ஒரு படத்துக்கு அந்த காலத்துல கதைகள் சொன்னால் கூட குழந்தைகளுக்கு இதனால் என்ன செய்தி தெரிகிறது என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லுவோம். அந்த மாதிரி திரைப்படங்களில் கூட நல்ல செய்திகளை, ஒரு செவிலி என்று சொல்லுகிறோமே, ஒரு நர்ஸாக வருகின்றார் நம்முடைய சரோஜா தேவி. ஒரு நர்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை அப்படி ஒரு அருமையான வசனங்களில் வேலுமணி ஐயா அவர்கள் தெரிவித்திருப்பார். சொல்லுகிறார், நர்ஸுங்கிற மருந்தும் மாத்திரையும் கொடுக்கின்ற ஒரு பெண்மணியாக மட்டும் இருந்தால் போதாது, கனிவும் கரிசனமும் இருந்தால் நோய் தானாக நீங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு செவிலியாக சரோஜா தேவி இருக்கின்றார். சாந்தி என்ற கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் ஒரு இஸ்லாமிய அன்பருக்கு செய்த உதவிகள், இறுதியில் ஒரு விபத்தில் சிக்கிய பொழுது அந்த இஸ்லாமிய அன்பர் சரோஜா தேவியை சுவிட்சர்லாந்துக்கு அழைத்து சென்று நோயை நீக்கி மீண்டும் மறுபிறவி அவர் எடுத்து நீலா என்ற பெயரில் மீண்டும் செவிலியாக வருவதற்கு அவருடைய பேஷண்ட்னு சொல்லுவோமே, அவர் பரிவோடு பார்த்த அந்த இஸ்லாமிய அன்பர் உதவி செய்கிறார் என்ற அளவிற்கு கதையில் சமயமும் மற்ற தாக்கங்களும் இல்லாமல் ஒரு செவிலி எப்படி அன்போடு சேவை செய்தால் அவளும் நலம் பெறுவாள், இந்த சமுதாயத்திற்கும் எப்படி நன்மை கிடைக்கும் என்பதனை எல்லாம் மிக அருமையாக சொன்ன கதை. அந்த காலத்துல ஒரு திரைப்படம் ஆரம்பிக்கின்ற பொழுது சிவாஜி கணேசனின் முதல் வசனம் என்ன தெரியுமா? பராசக்தியில் வெற்றி வெற்றி என்பார். அப்போ ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு நல்ல வசனத்தோடு ஆரம்பித்தல் வேண்டும் என்ற ஒரு சென்டிமெண்ட் என்று சொல்லுவோமே, அப்படி ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. முதல் வசனம், நல்ல காலம் ஆரம்பம் ஆயிருச்சு, இன்று ஒரு சந்தோஷமான நாள். மிகச்சிறந்த நடிகர் எஸ்.வி. சுப்பையா, அவர் ஆதரவில் சிவாஜி கணேசனும் பிரேம் நசீரும் மருத்துவர்களாக வருவதை போல இருவரும் பெற்றோர். அதுல சிவாஜி கணேசனுக்கு பெற்றோர்கள் கிடையாது, ஒரு அனாதை இல்லத்திலிருந்து எடுத்து வளர்த்து ஒரு மருத்துவராக ஆக்குவதை போல அந்த கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் அப்படி ஒரு மங்களகரமான வசனத்தோடு ஆரம்பிக்கின்றது. அவருடைய தீவிரமான ஒரு ஆராய்ச்சி, புற்றுநோயை நீக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஆராய்ச்சி செய்கின்றார். சரோஜா தேவி சாந்தி என்ற பெயரில் சித்தப்பாவின் ஆதரவில் வளர்கின்ற ஒரு பெண்மணி. சித்தப்பா குடிகாரர், விரைவில் இறந்து விடுகின்ற காரணத்தால் அவருடைய அந்த அர்ப்பணிப்பு, செவிலியாக அவர் இருக்கின்ற அந்த அன்பான கரிசனமான அர்ப்பணிப்பை பார்த்து அவர் தனக்கு உதவியாக இருப்பார் என்று சிவாஜி கணேசன் அன்போடு அவரை மனம் செய்து கொள்கின்றார். திருமண வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமைகிறது. அவருடைய இந்த திரைப்படத்தில் வருகின்ற பாடல்கள் காலத்தை வென்ற பாடல்கள். அதுல ஒரு பாட்டை பற்றி ஒரு செய்தியை சொல்லி நான் மற்றவர்களுக்கு வழிபடலாம் என்று எண்ணுகிறேன். கண்ணதாசனை குறித்து அண்மையில் நான் பேசினேன். திரு காவிரி மைந்தன் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள். இலக்கிய சிந்தனை திரு லக்ஷ்மணன் அவர்களுடைய ஏற்பாட்டில் அந்த நிகழ்வு நடந்தது. கண்ணதாசனும் கம்பனும் என்ற தலைப்பில் நான் பேசினேன். கம்பன் கழகத்தின் பொன்விழா ஆண்டு இது, மிகச் சிறப்பாக கொண்டாடினோம். எனவே கண்ணதாசனையும் கம்பனையும் இணைத்து பேசுகின்ற பொழுது ஒரு செய்தியை, நான் படித்த செய்தியை ரசிகர்களோடு நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற வாய்ப்பை எனக்கு அந்த மேடை கொடுத்தது. கண்ணதாசனை குறித்து ஒரு அம்மையார் வானொலியில் பேசுகின்றார். கண்ணதாசன் நிறைய மற்றவர்களை பார்த்து எழுதுகின்றார். சங்க இலக்கியம், சித்தர் பாடல்கள், பட்டினத்தார் பாடல்கள், இவற்றை எல்லாம் பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு திறனாய்வை அந்த அம்மையார் வானொலியில் சொல்ல அவருக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள். வானொலி நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த அம்மையாருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. பேசியவர் கண்ணதாசன். அப்பொழுது அவர் ஒரு வடமொழி ஸ்லோகத்தை சொல்லி, அம்மா இந்த வடமொழி ஸ்லோகத்தின் பொருள் உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்க அம்மையாருக்கு தெரியவில்லை. அது திருமணம் ஆன பிறகு மணமக்கள் தீவலம் வருகின்ற பொழுதும் மற்ற சடங்குகள் செய்கின்ற பொழுதும் சொல்லப்படுகின்ற ஒரு ஸ்லோகம். அதில் நான் நீயாக இருக்க வேண்டும், நீ நானாக இருக்க வேண்டும், நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், கருத்துக்கள் ஒத்து போக வேண்டும், இப்படி நல்ல நல்ல கருத்துக்கள். ஆனால் இந்த கருத்துக்கள் எத்தனை பேருக்கு சென்று சேரும்? அதனால் தான் இந்த ஸ்லோகத்தை அப்படியே நான் தமிழில் எழுதினேன்.
நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அந்த பாடல், அந்த ஸ்லோகத்தின் மொழிபெயர்ப்பு. மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும். அது ஒரு ரொம்ப அருமையான வார்த்தை. சொல்லென்றும் மொழியென்றும் பொருள் ஒன்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. இதற்கு இணையான ஒரு வார்த்தைகள் இன்று வரை நான் தேடி பார்க்கிறேன். சொல்லாத சொல்லுக்கு விலை கிடையாது. மௌனம் பரம சுகம் என்று பின்னால ரொம்ப அருமையாக திருமூலர் சொல்வார். சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை என்று அற்புதமான முறையில் பாடப்பட்ட அந்த பாடல் ஒரு வடமொழி ஸ்லோகத்தின் மொழியாக்கம் என்று சொல்லலாம். அந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு எளிமைப்படுத்துதல். இப்ப இந்த கருத்தை எத்தனை பாமரர் வரையில் சென்று சேருகிறதே, நான் செய்தது பிழையா என்று கேட்டார் கண்ணதாசன். நம்மையார் வருந்தி மன்னிப்பு கேட்டதாக ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. எனவே இப்படி மிக கடினமான பாடல்களின் பொருள்கள், திருமுறை பாடல்கள். நானும் என் மகள் சித்ரா கணபதியும் கண்ணதாசனும் திருமுறை பாடல்களும் என்று 12 திருமுறை பாடல்களை எடுத்துக்கொண்டு 12 திரைப்பட பாடல்களோடு ஒப்பிட்டு காலங்களில் அவன் வசந்தம் நிகழ்ச்சியில் இசைக்கவி ரமணனுக்கு செய்தோம். அவர் தொடாத துறை இல்லை. ஆழ்வார் பாசுரங்கள், திருமுறைகள், சித்தர் பாடல்கள், பட்டினத்தார் பாடல்கள் என்று அவர் தொடாத துறையில் கடினமான பாடல்களை எளிமையாக்கி பாமரன் வரை கொண்டு சேர்த்த கண்ணதாசனுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவதாக இன்றைய நிகழ்வு. MS விஸ்வநாதன், கண்ணதாசன், TM சவுந்தரராஜன், P சுசிலா, அது ஒரு அற்புதமான சேர்க்கை. காலத்தை வென்று என் காலத்திற்கு பின்னாலும் இந்த பாடல்கள் பாடப்படும் என்ற அளவிற்கு கருத்தாழம், மிக அருமையான இசையமைப்பு, எல்லாவற்றையும் விட P சுசிலாவின் அழகான தமிழ் உச்சரிப்பு, TM சவுந்தரராஜன் அவர்களின் அழகான தமிழ் உச்சரிப்பு, இவையெல்லாம் சேர்ந்துதான் இன்று அந்த பாடல்களை பற்றி நாம் பேசிக் கொண்டு இருக்கிறோம். எனவே இனி அடுத்து இந்த பாடல்களை பாடப் போகின்றார்கள், வசனங்களை பற்றி திறனாய்வு செய்ய போகின்றார்கள். அவரையெல்லாம் முடிந்த பிறகு விடுபட்ட கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். எனக்கு இந்த திரைப்படத்திலேயே ரொம்ப பிடித்த பாட்டு காதல் சிறகை காற்றினில் விரித்து. எனக்கு மட்டுமல்ல, தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் தனக்கு பிடித்த பாடல்களை தொகுத்து சன் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி வழங்கினார். அதுல இந்த பாட்டை வைத்தார். அதுல ஒரு எவ்வளவு அற்புதமான வரிகள். நான் நினைத்து மகிழ்ச்சி அடைகின்ற அந்த வரியை நேயர்களோடு பகிர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு வழிவிடலாம் என்று எண்ணுகிறேன். எண்ணங்களாலே பாலம் அமைத்து இருக்கை கொண்டு வணங்கவா, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணங்களாலே பாலம் அமைத்து, பாட்டாதான் பாடினா எனக்கு வருது. எண்ணங்களாலே பாலம் அமைத்து இருக்கை கொண்டு வணங்கவா, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி வருந்தவான்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் இருந்தால் அதுதான் காதலின் சன்னதி. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் பொழுது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. எவ்வளவு அவர் ரொம்ப அனுபவிச்சு இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை எல்லாம் சொந்த அனுபவங்களாகவும் இருக்கலாம், பிறர் கூற கேட்டும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த வார்த்தைகளுக்கு, இந்த இசைக்கு, சுசிலாமாவின் தமிழ் உச்சரிப்புக்கு, அந்த இடத்துல எந்த விதமான ஒப்பனைகளும் இல்லாமல் வருகின்ற சரோஜா தேவியின் அழகுக்கு ஈடு இணை இல்லை. எனக்கு இந்த சரோஜா தேவி பத்தி ரொம்ப பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆனந்தி அவர்களுக்கும் அமெரிக்கா தொலைக்காட்சிக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி மற்றவர்களுக்கு வழிவிட்டு சற்று நேரம் ஓய்வெடுக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. இது ஒரு ரெக்கார்டிங்கா தான் போடணும் போல இருக்கு. அது இறை விருப்பம்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நம்ம வேற மாதிரி கொண்டு போவோம். நீங்க இன்னும் பேசுங்க, நாங்க கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அமைதியா கேட்டுட்டு இருந்தோம். உங்களுடைய கணீர் என்ற குரலில் சரோஜாதேவி அம்மையாரை பற்றிய நிறைய உங்களுக்கு கருத்துக்கள் நிறைய இருக்கு. அதுலயும் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்பாங்க. அதனாலதான் அந்த படத்துல ஆரம்பிக்கும் பொழுதே வெற்றி வெற்றி அப்படின்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அது உண்மைதான். அது சென்டிமெண்டா எல்லாரும் பார்க்கக்கூடியது. அதை நீங்க சொன்னீங்க, பாலும் படமும் படத்துலயும் நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அந்த மருத்துவர்களாக பணியாற்றக்கூடிய இருவரும் பேசக்கூடிய காட்சியில ஆரம்பிச்சு எல்லாம் சொல்லிட்டீங்க. இன்னும் கூட நீங்க நிறைவு பகுதியில இவர்கள் விட்டதெல்லாம் பிடிச்சிடறேன்னு வர சொல்லியிருக்கிறீங்க. அம்மா அவர்களின் பேச்சை இப்பதான் முதன்முறையா நேரடியாக கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. மிகச் சிறப்புமா. உங்களுக்கு என்னுடைய அன்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையே நாங்க தனி பாட்டாதான் போட வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி.